நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால் உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு உணவை தவிர்த்தா போதும் 1000 நோய்கள் தீரும். அது என்ன உணவு அப்படிங்கிறதான் தலைப்பு. ஒரு உணவு சாப்பிடுங்க, வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரி தலைப்புகள்லாம் நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஒரு பழம் சாப்பிடுங்க, வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமாக இருக்கலாம்லாம் போட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ என்னென்னா, ஒரு உணவை தவிர்த்துக்குங்க, வாழ்க்கை ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா எப்போயுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உணவுகள் என்ன சாப்பிட்லான்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சில பேருக்கு என்னென்னா, ஒரு ஜுரம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுருக்கிறாங்களே இல்லையோ, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் உணவுகள்லையும் எல்லா உணவுகளுமே சாப்பிட்லாம் தான். உணவுகளை நம்ம எப்பயுமே குறை சொல்கிறது கிடையாது இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு உணவை தவிர்க்க வேண்டிய சூழல் இப்போ வந்திருக்குது. காரணம் என்னென்னா, அதுக்கு போடுற அந்த இன்ஜெக்ஷன், அது கொடுக்குற சில ஹைப்ரிட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு ஆணையோ பெண்ணையோ மொத்தமாக செல்கள்லேருந்து ஒவ்வொன்றையும் சதிச்சிருது. அதற்காக தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராய்லர் சிக்கன். ஏன்னா நாட்டுக்கோழி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் எந்த நோய்களுமே கிடையாது மனுஷனுக்கு. ஏன்னா அசைவ பிரியர்களை பொறுத்த வரைக்கும் இது, சைவ பிரியர்களுக்கு பிரச்சனை கிடையாது இது. ஆனால் அசைவ பிரியர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எந்த உணவு அசைவம் சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்க கூட கொஞ்சமாக சில நேரங்களில் கோழி சாப்பிட்றாங்க. அப்போது அந்த ஹைப்ரிட் சிக்கன் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அது உருவாக்குற நிலையிலேருந்தே நிறையா அது மாறுபடுது. எப்படின்னா, ஹைப்ரிட் சிக்கனுங்க, ஒரு சிக்கன் வந்து முட்டை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கும், ஒரு டைப் வந்து கறிக்காக மட்டுமே வளரும். இப்படி எங்கேயாவது மனிதர்கள் எந்த உயிரினமாக இருக்கா பாருங்கள், முட்டை மட்டும் போடும் அப்படின்னு. ஒரே அதே உயிரினத்தில் இன்னொரு உயிரினம் வந்து முட்டையே குட்டிகளே போடாது. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த கோழி மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கொடுக்குற இன்ஜெக்ஷன், இவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகள்னால ஒரு டைப்பு கோழி முட்டை மட்டுமே போடும், ஒரு டைப் கோழி கறிக்காகவே வளரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கறிக்காக வளர்கிற கோழிக்கு நிறைய இன்ஜெக்ஷன் பண்ணிடுறாங்க. இவங்க இன்ஜெக்ஷன் பண்ண அது ஒரு ஸ்லோ பாய்சன், ஸ்டிராய்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு கடுமையான ஒரு தாக்குதல் நடக்குது. எல்லா பண்ணைகளையும் நடக்குதா அப்படின்னு பார்த்தா தெரியல. ஆனால் பெரும்பாலான பண்ணைகளில் இந்த மாதிரி அந்த கோழியை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும், நோய்கள் அண்டாமல் இருக்கிறதுக்காகவும், அது உடல் வளர்ச்சி அந்த சதப்பற்று அதிகமாக வர்றதுக்காகவும் இவங்க இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. சரி, இது கோழிக்கு பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா, இதை சாப்பிடும்போது நம்மளுடைய செல்கள் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். உடம்புல பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது எவ்வளோ மீன் சாப்பிட்றவங்க, ஆடு சாப்பிட்றவங்க, கோழி சாப்பிட்றவங்க எவ்வளோ இருந்தாலும் இந்த பிராய்லர் சிக்கன் அப்படிங்கிற அந்த ஒயிட் சிக்கனை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் போதும், ஆயிரக்கணக்கான நோய்கள் தீருது அப்படின்னு நிறைய ரிசர்ச்சுகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 50 வருஷம், ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் லகான் கோழியே கிடையாது. ஒயிட் லகான் கோழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு கடை இருக்கும். ஆனால் அது யாரும் வாங்க மாட்டாங்க. என்னென்னா எல்லார் வீடுகள்லையும் கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க கிராமங்களில். அப்போ யாரும் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி யாருக்கிட்டையுமே ஆடும் கிடையாது, கோழியும் கிடையாது. அப்போது ஆடாவது வளர்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு வாங்கிடலான்னா கோழி வளர்க்கலாமே. கோழி சின்ன சின்ன பகுதிகளில் நாட்டுக்கோழிகள் வாங்கி வளர்க்க முடியுமே. ஆனாலும் வளர்க்காதனால இந்த ஒயிட் லகான் கோழி வாங்க வேண்டியதாகிடுது. ஒயிட் லகான் கோழி அந்த பராமரிப்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா, அது முழுக்க சாப்பிட்றவங்க வந்து ஆண்கள் ஆண்மை தன்மை இழந்துடுறாங்க, பெண்கள் பெண்மை இழந்துடுறாங்க. குழந்தைங்களுக்கு இந்த வயசுக்கு வர்றது பிரச்சனைகள்லாம் நிறையா தடுமாற்றம் ஆயிடுது, மூளை பாதிப்பு வருது, நிறையா ஒபிசிட்டி ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி ஏதாவது ராங்காக, அதாவது ஒரு 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 குழந்தைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதுலேருந்து மாறுபடும், ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும்னா அதுலேருந்து மாறுபடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் லகான் கோழி தான். அப்போ இந்த ஒயிட் லகான் கோழி எவ்வளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கிறீங்களோ நிறைய நோய்கள் தீரும். நான் பட்டியலிட விருப்பம் இல்லாதனால நான் சொல்கிறேன், குறைஞ்சது ஒரு 1000 நோய்களாக தீரும். அதனால் நாட்டுக்கோழியை சாப்பிடுங்க, இயற்கையாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.